ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குடல் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். குடல் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை ஃபுல்லாக அம்மா க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது இது ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இது லங்ஸு இதை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த இதில் வந்துட்டு அந்த டேப்பில் பிடிச்சி அந்த டஸ்டஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி ஓரளவு அம்மா வச்சுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து குக்கரில் வச்சுட்டு எல்லாமே குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. எதுவுமே இல்லை, வெறும் இந்த குடல் ஃபுல்லாமே குக்கரில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு ஃபுல்லாக ஒரு 3 விசில் வேக வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வேக வச்சுக்கிறாங்க. ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். மேலே அந்த தண்ணி ஃபுல்லாக மேலே வந்து அந்த சத்தே நம்ம குடலில் அந்த தண்ணியெல்லாம் குழந்தைங்களுக்கு கூட குடிக்க கொடுக்கலாம். அது இந்த வயிற்று புண்ணு அதெல்லாம் ஆற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதை பீஸாக கட்டும் பண்ணியாச்சு. அதில் வந்துட்டு அம்மா பருப்பு கொஞ்சம் போட்டிருக்காங்க, கடலைப்பருப்பு. அந்த கடலைப்பருப்பு கிரேவி மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு இவங்க எங்கள் பாப்பா, அவங்க கேசரி காலைல செஞ்சோம், அதை எடுத்து அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க தான் எங்கள் 2வது பாப்பா. நிறைய ஹெல்ப் எனக்கு பண்ணுவாங்க சமையல் கட்டில் வந்து. இது இந்த ரத்த பொரியில் கொண்டு போய் அங்கே கிச்சனில் வைன்னு சொன்னதுக்கு வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிட்ருக்காங்க. இவங்க எல்கேஜி படிச்சுட்ருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. யூகேஜி படிச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது எல்லாருமே வெட்டி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடேறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, அந்த பூவு, அந்த அன்னாசி பழம், அந்த இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக அப்படி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அம்மா அதிலே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறாங்க. ஏன்னா அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்குமா, அந்த ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அப்படின்பாங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி வச்சாச்சு. இது தக்காளி வச்சாச்சு. ஏற்கனவே நம்ம குடல் வந்துட்டு வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் மேலே வந்து கடலை பருப்பு மட்டும் போட்டிருக்காங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க உரலில் அம்மா இடித்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், கொஞ்சம் தூளாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறாங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறாங்க. அப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு குடல் தான். ஸோ எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா, 4 மீடியம் சைஸ் தக்காளி 4. இதை வந்து மிக்ஸியில் ஒரே ஒரு இது மட்டும் அரைச்சிட்டு வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி நல்லா, அந்த செமி கிரேவியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அதனால் என் பொண்ணு சூப்பராக பேசுகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ தக்காளி போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி குடல்லே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு, மேலே கருவேப்பிலை தூவிக்கிறாங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல எங்கள் வீட்டுக்கு குரங்கு வரும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அந்த காலைல கேசரி செஞ்சேன்.
அந்த கேசரி கொஞ்சம் சரி பாவம் குரங்குக்கு வைப்போம், அடிக்கடி வர்ற பின்னாடி வர்ற கெஸ்ட்டு வேறு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு குரங்குக்கு வச்சேன். அந்த பாருங்கள் மேலே பாருங்கள் குரங்கு போயிட்டுருக்காங்க. இதான் பாதாம் மரம். அந்த பாதாம் மரத்தெலாம் டெய்லி அவங்க உட்காந்துருப்பாங்க. இவங்க குட்டீஸு, குட்டி குரங்கு. நெக்ஸ்ட் நம்ம குடலுக்கு வந்து பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதை வந்து 3 போட்டு லைட்டாக உப்பு போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. இதை இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச கறி இருக்குல்ல, குடல், அதை பருப்போடு சேர்த்து அதையும் போட்டு கிண்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டோன்னா அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் போகும், அந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் போகும். போட்டு கிண்டி விட்டாச்சு. இப்போது தனியாக மிக்சியில் வந்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக நல்லா அரைச்சிட்டு அது அங்கே தனியாக இருக்கும். அது ஃபைனலாக வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக போடுவோம். இதுக்கெல்லாம் நம்ம 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, பட்டாணி, கேரட்டு ப்ளஸ் உருளைக்கிழங்கு, இது 3ஐயும் இப்போது ஓரளவு அந்த குடல் வந்து ஓரளவு அந்த அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் போட்டுடுறோம். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு தனியாத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் கிரேவி அப்படிங்கிறனால கொஞ்சம் நார்மலாக கம்மியாக தண்ணி வேணால் ஆட் பண்ணி கொஞ்சம் குழம்பு மாதிரினா இன்னும் கொஞ்சம். இப்போ தான் அந்த கேசரி வந்து ஒரு மங்கி எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? நாங்கள் தான் கட்டையில் வச்சேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அந்த குடல் கிரேவி ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ மேலே மல்லித்தலை போட்டு இறக்கியாச்சு. டேஸ்ட்டுக்கு ஒரு கிண்ணத்தில் பாருங்கள் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக எப்படி வந்திருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.